லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் எல்லாம் அப்படியே பொறுமையாக மேலே தூக்க போகிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் நல்லா பளிச்சுன்னு பகல் மாதிரி இருந்தது. லைட் ஆஃப் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ இருட்டில் உட்காந்துருக்கோம்னு இப்போ தான் தெரியுது. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போனா, நம்ம சுஜனுக்கு ஆனுவல் டே. அதனால அவருக்கு வந்து டான்ஸில் இருக்காரா, அந்த டான்ஸ்க்கு எடுத்த காஸ்டியூம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மேக்கப்பும் ட்ரெஸ்ஸும் நம்மளே போட்டு அனுப்பிடணும். அவங்க போய் அந்த ஆக்சசரிஸ்லாம் அவங்க போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் இல்லையா, ஒரு செயினும் ஒரு டப்ஸ் கம்பல் மட்டும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சுஜனை இப்போ ரெடி பண்ணுறோம். இது வந்து இந்த அந்த காலத்தில் ஜெமினி கணேசன்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அழகாக இருக்கார்ல சுஜன். கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட சொன்னாங்க, நான் தான் கொஞ்சம் ஓவராக போட்டேன். அழகா இருக்குடா, அழகா இருக்குடா, சீரியஸா அழகா இருக்கு. வாவ். நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் பாவாடை சட்டை போட்டிருக்கேன் தெரியுமா? இடுப்புல கட்டணுமா? எப்படி கட்டுவேன்? இந்த சைடு கட்டு போடணும், இந்த சைடு ஃபுல்லா இருக்கணும். கட்டு போடணுமா? இரு சுஜன், கட்டணும். இந்த சைடு கட்டு போடணும், இந்த சைடு. அப்படியா? அதான் கட்டு போடணும். அப்படியாடா? அப்படி இல்ல, நல்லா. அத கட்டற நீ திரும்ப இப்படி திரும்ப பாருங்க. சின்ன ஸ்டெப் மட்டும் போடுவாங்க. சின்ன ஸ்டெப் மட்டும். ஓ ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையாக இருக்கு சுஜன். சுஜன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. சூப்பராக என்ன சொல்லுவாங்க, பாபி டால் மாதிரி இருக்கார் சுஜன். ஐயோ, இதில் நாடா போட சொன்னாங்க, அதை நான் மறந்துட்டேன். ஒரே செகண்ட் போட்டுடுறேன். இப்போ வந்து இதை போட்டுட்டோம். நம்ம அடுத்து வந்து நம்ம லட்சுமாவை கூப்பிட்டு வர போகிறோம். அவங்க வந்து எக்ஸாம் போயிருக்காங்க. 12 o'clock முடிஞ்சிடும், நீங்கள் எனக்கு வந்து 11:30க்கே வந்துடுங்க, நான் எழுதி முடிச்சிருவேன் சீக்கிரமானாங்க. ஆனால் எங்களுக்கு இங்கேயே 11:20 ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் 11:30 35 ஆகிடும்னு நினைக்கிறேன். அங்கே போய் சேர்கிறதுக்கு 12 ஆகிடும். அங்கேருந்து 12 o'clock நாங்கள் கிளம்புறோம். கிளம்பிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அரங்கம், தேனாம்பேட்டை. என்னடா பாட்டு படம் வேறு மியூசிக்கோட ஆடின்னு இருக்கிறேன். நல்லா இருக்குடா சுஜன், சூப்பராக இருக்கு. ஏய் ஏய், கையில் என்ன வச்சுப்பீங்க? வால் வால். ஆமாம், கத்தி வச்சுருப்பாங்களாம். ஏய் 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 ஏய், இதெல்லாம் வந்து நாங்கள் ஆனுவல் டேயில் ஆடும்போது ஒரு குஷி இருக்கும் தெரியுமா? ஏய் நம்ம ஆட போகிறோம், டான்ஸ் ஆட போகிறோம். இப்படி கை கால் தங்காது. சுஜன் காலை எழுந்து வந்து தூங்கி எழுந்து வந்தார். கொஞ்சம் லேட்டாக எழுப்பணும். சரி இன்னைக்கு ஃபங்க்ஷனில் ஆட போகிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும், நல்லா தூங்கட்டும், டயர்டாகிடுவாருன்ட்டு எழுந்து நேராக வந்து என்கிட்ட, அம்மா சீக்கிரம் மேக்கப் போட்டுருங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. 3 மணி ப்ரோக்ராமுக்கு 8 மணிக்கு அவர் கேட்குறாரு. என்னப்பா போடுப்பா. ஆனுவல் டே அன்னைக்கு தான் ஒரு கனவு. அப்படியே ஆனுவல் டே மாதிரியே கனவு. ஆனுவல் டே மாதிரியே கனவா? கலர் ட்ரெஸ், கலர் ட்ரெஸ்ஸில். ஓகே சரிங்க. பாரு ஸ்டேஜை பார்த்து சூப்பராக ஆடணும். யார்கிட்டையும் வந்து பார்த்துலாம் ஆடக்கூடாது. அம்மாவெல்லாம் விட்டா பக்கவாக ஆடுவேன், யாரையுமே பார்க்க. நாங்கள்லாம் ஆடுறதுக்குனே பிறந்தவங்கன்ற மாதிரியே ஆடுவோம்டா, யாரையும் பார்க்க மாட்டோம். ஸ்டேஜ் தான், போஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக பங்கமாக கொடுக்கணும். ஓகே ரைட்டாகுதா? ரைட்டாகுதா? விடுங்க. வாவ், ஸ்டார்ட் மியூசிக். டண்டக்கு டண்டக்கு டண்ட. வாழை தானடா, எதுக்குடா கிளி மாதிரி வச்சுக்கிற? சரி. ஏய், ஓ இதுதான் இவர் பாகுபலி டான்ஸுன்னு இருந்தார். ரெடியா போகலாமா? லைட்டாக வந்து பவுடர் மட்டும் டச்சப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து வெறும் சாக்ஸ் மட்டும் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. போட்டுடலாம். சரி ஓகே. சரி போகலாமா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கிறேன் அங்கே போயிட்டு. சரியா? மேட் லிப்ஸ்டிக் தான் எடுத்துக்கணும். ஹோட்டல் எல்லாமே அங்கே வந்து மூடிட்டாங்களாம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சாப்பாடு கட்டிகிட்டே போயிட்டு போகிறோம். தயிர் சாதம் கட்டிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு நம்மள வந்து ரெடி ஆகிட்டோம். பூலாம் வச்சாச்சு. போகலாமா? ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம். லட்சுவியும் கூப்பிட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து சுஜனோட ஆனுவல் டே அந்த ப்ரோக்ராம் இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லட்சுமாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதை அப்படியே அவங்க காலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் போயிட போகிறோம். சுஜன் வந்து ஆர்வமாகறான். சீக்கிரம் 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 அவனு பதைக்கிறாரு. நாங்கள் வச்ச லிப்ஸ்டிக் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகினே வருது. என்னென்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ஆல்ட்ரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பப்போ போட்டு ரொப்பிட வேண்டியது தானா சுஜன்? ஆமாம் தானே? சரி ஓகே போகலாமா? வாங்க வாங்க லட்சுமா, ரெடி. என்ன பண்ணுறோன்னா, சென்னையில் வந்து நிறைய இடத்துல ஹோட்டலில் நிறைய மூடிட்டாங்க, எதுவுமே இல்லைன்னு ஒன்று எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு.
எப்போவுமே வெளியே வர்றதே சாப்பிட்றதுக்கு தான். இந்த வாட்டி வந்து எதுவுமே இல்லைன்னா பசியும் பட்டினியுமே எங்கேருந்து போகிறது. அதனால வீட்லேயே வந்து தயிர் சாதம் கலரி ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லோரும் வந்து கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைக்கும் ஊட்டியாச்சு. இவருக்கு வருத்தம் என்னென்னா சீக்கிரமாக போகணுன்றதை தாண்டி என் லிப்ஸ்டிக் போயிடுச்சு லிபம் போயிடுச்சா பாருன்னு கேட்டாங்களா போல தானே அப்படி தானே இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸில் போயிடுவோம். நாங்கள் உள்ளே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. நான் இவ்வளோ சீக்கிரம் போனோன்றதே போயிட்டு இடம் பிடிக்கணும். போன வாட்டி லட்சுக்கு வந்து சரியாகவே எங்களால் உட்கார முடியல. அதனால் வந்து இடம் பிடிச்சிட்டு நல்ல வீடியோலாம் எடுக்கிற மாதிரி நல்லா உட்காந்துட்டு செட்டில் ஆகிட்டு தான் நாங்கள் மற்ற வேலையை பார்க்கணும். போலாமா? வாங்க அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுஜனை விட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி இடம் பிடிக்கிறதுக்காக சீக்கிரமாக போகிறோம். இப்படி உட்காந்துக்கலாமா? ஒரு வழியாக வந்து கடகடான்னு வந்து இந்த ஃப்ரெண்ட்லேயே இடம் பிடிச்சிடணுன்ட்டு தப்பான்னு ஓடி வந்து இருக்கிறவங்களாம் தள்ளி விட்டுட்டு வந்து உட்காந்துட்டோம். எங்களுக்கு முக்கியம் சுஜனை பார்க்கணும். போன வாட்டி நாங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணோம். லட்சம் எங்கேன்னு ரொம்ப நேரம் தேடணும். ஆனால் இந்த வாட்டி வந்து அப்படிலாம் கிடையாது. பார்த்தோன்னா சுஜன் தெரியணும். ஸ்டேஜே நல்லா கிளியராக தெரியுது எங்களுக்கு. அதனால நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துட்டோம். சுஜன்கிட்டே சொல்லியாச்சு. சுஜனை விட்டுட்டு தான் வந்திருக்கோம் மிஸ்கிட்ட. அதை வந்து முடிஞ்சதும் அவங்களே கூப்பிட்டு வருவாங்க, அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்புறம் அந்த 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 வழியாக போயிட்டு அவனை கூப்பிட்டு போயிடுவோம். ஓகேவா? சரி ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு என்ன பையனா போன வாட்டி இங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஏந்திருக்காட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு பயமாக இருக்குது. நான் சொல்லுவேன், நான் நடுவில் கூட உட்காருவேன், நான் அப்படியே போக மாட்டேன்ருவேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்படியே முடிய வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. நான் சர்க்கிள் போடும்போது முடிய வச்சு கண்டுபிடிச்சாங்க. இன்னும் கரெக்டாக தெரியும் வச்சுக்கோ. ஆமாம், எல்லாரும் முடியும் பிளாக்காக இருக்கும். லட்சம் முடி மட்டும் ப்ரௌனாக இருந்தது. அதை வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். லட்சம் அடுத்துட்டு நான்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பொண்ணாக பார்த்து தெரியுதுண்ணேன். பார்த்தா லட்சம் எல்லாரையும் விட குட்டி. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் எல்லாம் அப்படியே பொறுமையாக மேலே தூக்க போகிறாங்க. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் நல்லா பளிச்சுன்னு பகல் மாதிரி இருந்தது. லைட் ஆஃப் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ இருட்டில் உட்காந்துட்ருக்கோன்னு இப்போ தான் தெரியுது. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தூ ஃப்ரண்ட் இது தெரியுதா? சுஜன் தானது. சுஜன் வந்து இந்த மீசியோட தான் டான்ஸ் ஆடினார். அந்த மீசியை நம்மளுக்கு காட்டணுன்றதுக்காகவே ஒட்டினே வெளியே வந்தார். ஆனால் என்ன வாய் மடம் இப்படியே வச்சுருக்கிறான். ஃப்ரீயா விடு. ஆடி முடிச்சிட்டாரு. வேர்த்து விறுவிறுக்க போயிருக்காரு. ஐயோ ஃப்ரீயாக விட்டா வந்துருமா? முழுக்க இருந்தவொடனே இப்படி ஆக்கி விட்டாங்க. சரி போலாமா? பாய் சொல்லு. பாய். அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம்.